ஒரு டிக்கெட் வந்து 100 ரூபா. ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து 6 மணி வரைக்கும் தானா. 6 மணி பின்னேரம் 6 மணி வரைக்கும் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பார்க் என்ட்ரன்ஸ் இருக்குது. இதில் போட்டிருக்காங்க பொலித்தீன் கொண்டு போகக்கூடாது, சாப்பாடு கொண்டு போகக்கூடாது, குப்பை போடக்கூடாது, எதையும் டேமேஜ் பண்ணக்கூடாது, மிருகங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது, வேறு எந்த மீன்களும் எந்த உயிரினங்களையும் நீங்கள் விட்டுட்டு வரக்கூடாது, மியூசிக் பெரிய சத்தமாக போடக்கூடாது, பெட்ஸ் பாவிக்கலாம், பெட்ஸை கொண்டு வர இயலாது, ஸ்கேட் போர்ட் சைக்கிள் ஒன்றும் கொண்டு போக இயலாது, ஃபிஷ் மீன் பிடிக்க இயலாது, ஆல்கஹால் ஸ்மோக்கிங் கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு போர்டு ஒன்று போட்டிருந்தாங்க, அதில் ஃபோட்டோ ஷூட் ஒன்லி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்படின்னா வீடியோ எடுக்கலான்னு அர்த்தம். வீடியோ எடுக்கலாது. ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இது உண்மையாக நல்ல ஒரு இடம். நீங்கள் கொழும்புல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். சரியா, நல்லா இருக்குது. அப்படின்னா கொழும்பு ஏரியாக்குள்ளுக்கு இருக்கிறார்களுக்கு இப்படி ஒரு இடம் பார்க்குறது அரிது. அதுதான் உண்மை. அடுத்தது இந்த மரங்கள் சம்மந்தமாக படிக்கிறார்களுக்கெல்லாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விதமான மரங்கள் இருக்குது. எல்லா மரத்துக்கும் பேர்கள் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டுமா. பார்த்தீங்கன்னா அதில் போர்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு விளங்கும். இதாக இருக்குது காட்டுமா. அடுத்தது சயின்டிஃபிக் நேமும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வர வழியில் ஒரு பில்டிங் ஒன்று கட்டியிருக்காங்க. அநேகமாக இது ஏதாவது ஹோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன் அந்த மரங்கள்லாம் எப்படி பாதைக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சிருக்கு அப்படின்னு. ஒரு வேறு லெவல் ஃபீலிங். அதுவும் நல்ல கிளைமேட்டில் நம்ம வந்திருக்கோம். இப்படியே வந்தீங்கன்னா இந்த சந்தியில் 2 பக்கம் போகுது. அநேகமாக இந்த பக்கம் போகலான்னு நினைக்கிறேன். பேர்ட் ட்ரையல் இங்கே போனால் பறவைகள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குனிஞ்சு தான் போகணும். வேறு லெவலில் இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் சட்டப்படி இடம் இது. சரியா, நம்ம இந்த பக்கத்தால் போய் பார்ப்போம். ஓகே, நான் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் பார்த்துருந்தேன். அதில் நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. சரி, இப்படியான நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க இப்படி. ஓகே, இது பார்க் ஸ்கூல். ஓகே, உள்ளுக்கு போகலான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட வந்தீங்கன்னா இதுக்கிட்ட தான் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். சரியா, இஞ்சால ஒரு ரோட் போகுது, அப்புறம் இஞ்சால இன்னொரு ரோட் போகுது. நம்ம அந்த சைட்லேருந்து தான் வந்தோம். சரியா, அந்த சைட்லேருந்து வந்தோம். இப்போ ஃபஸ்ட் இங்கால போயிட்டு நான் நினைக்கிறேன் இதால் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சரி 5 மணியோட டிக்கெட் கவுண்டர் மூடிடுவாங்க. ஒரு டிக்கெட் வந்து 100 ரூபா. வாராக்கள் நேரத்துக்கு வாங்க. பைக்கோ காரோ நிற்காட்டுறது 6 மணி வரைக்கும் தான் அவங்க பார்த்துப்பாங்க. 6 மணிக்கு மூடிடுவாங்க பார்க்க. ஓகே ஓகே, இதில் மெப் போட்டிருக்காங்க. ஸ்க்ரீனை நிற்காட்டிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க ஃபோட்டோவை. ஓகே, அடுத்து அது இல்லாமல் கியூஆர் கோடு இருக்குது. ஸ்கேன் பண்ணால் ஃபோட்டோஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வழியால் தான் போகணும். பார்ப்போம். மதிய நேரத்தில் வந்தாலும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. கண்டிப்பாக ஃபோட்டோவை பிடிக்கிறதுக்காக நீங்கள் பின்னர் 4 மணிக்கு வரணும் அப்படின்றலாம் இல்லை. ஓகே,
ஓகே, பட்டர்ஃப்ளை ஓக். இங்கேருந்து தான் நம்மளோட பார்க் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, உண்மையாகவே இது வேறு லெவல் அட்வென்ச்சராக இருக்குது. அப்படின்னா ரியலாக ஒரு காட்டுக்குள்ளுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஓகே, என் கூட என் ஒய்ஃப் வந்திருக்காங்க. அப்படியே நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கு. என்னோட பெஸ்ட் vlog. அதால் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக இன்னும் வீடியோ நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நல்ல வீடியோ கண்டிப்பாக வரும். ஓகே ஓகே, அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படின்னா ஓகே, அந்த பில்டிங்கில் தான் நிறைய பேர் ஃபோட்டோ பிடிச்சிருப்பாங்க. அடுத்த விஷயம், இந்த போர்டில் கூட நிறைய பேர் இருந்து ஃபோட்டோ பிடிச்சிருப்பாங்க. என்கிட்ட ட்ரோன் இருக்குது. நான் ட்ரோனோட ரிவ்யூ ஒன்று போடுறேன். எனக்கு ட்ரோன் இதில் பறக்க விட ஆசை தான், ஆனால் எனக்கு இன்னும் கண்ட்ரோல் வரல. கண்ட்ரோல் வந்தோடனே அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம ட்ரோனை பறக்க வைப்போம். ஓகே, வேணா போகணும் இந்த பில்டிங்க்கு. இங்கே வந்தீங்கன்னா தியவனா ஓக் வந்தால் போகுது. அதுதான் அது பார்த்தீங்களா, தியவனா. அது தமிழில் சொல்லுவாங்க காணாங்கோழின்னு. ஓகே, நினைக்கிறேன் தியவனா ஓக்குன்னு வச்சது காரணம் நம்ம இந்த துண்டால் போகும்போது கீழாட தவண்டு தான் போகணும். இந்த வியூவை பார்த்தீங்கன்னா வேற லெவல். இது பார்க்கலுமான்னு தான் தெரியல. அரே வா, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. ஸ்ரீலங்காவா இது அப்படின்ற மாதிரி. வேற லெவல் அழகு. வேற லெவல். இதால போய்ட்டு திரும்பி வரணும் போலண்ணா. ஓகே, இதுதான் மெயினான இடம். அழகான கிளைமேட் பார்த்தாலே வழங்குவோம். அழகான செம்ம கிளைமேட். சரியா? ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுதான் மெயினான விஷயம். உங்களுக்காக கஷ்டப்பட்டு நேச்சரை காட்டுறது கூட்டி வந்திருக்கேன். ஓகே ஓகே, நம்ம கீழே இறங்கி அடுத்த ரவுண்ட் ஒன்று போவோம். ஓகே, நம்ம கீழே போகிறோம். ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் வேகமாக போவோம், டைம் காணாது.
உண்மையாகவே ஒரு நாள் ஃபுல்லாக செலவழிக்கணும் இங்கே வரேன்னா. எங்கே போதும் சரியாண்ணா போய் பார்ப்போமா? வேகமாக வாங்கினேன் போவோம். நீங்கள் படப்படான்னு போக தான் இருக்கு. மத்தியானம் தான் வரணும் இதுக்கு. ஏன்னா ஆ ஆமாண்டி, அனாதை பிள்ளைகள் மாதிரி நடந்து வந்துக்கிட்டு இருக்க. இதுதான் காணாங்கோழி. அதால போய் இதால வாரதுடி வழங்குதா? அதால போய் இதால வாரது. வேற வழி இருந்துச்சா? இல்லையே. இதுதான் மெயின் விஷயம். இதால போகணும். பார்த்தீங்கன்னா அதால சுற்றி நம்ம இதால வந்துட்டோம். இப்படி போகுதுன்னு கேஷுவலாக போகுது. பார்த்தீங்கன்னா இப்போ அது விட்ட விளாக் தான் இது. அது விட்ட விளாக். ஹலோ பேடி, ஹலோ. 6 மணி ஆக போகுது. வீட்டை ஓடு. நாங்கள் இப்போ திரும்பி வெளியே போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா டைம் சரியாக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:40. ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் இது வேறு லெவல் இடம். சரியான வழியால் போகிற மாதிரி தான் தெரியலை. ஓகே, இதுதான் வழி. வேறு லெவல் இடம் உண்மையாகவே. கண்டிப்பாக வாங்க, டைம் எடுத்து வாங்க. வேறு என்னது, இப்போ 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸையும் பாருங்கள். அதோட வந்து வீடியோவை நம்ம முடிச்சுப்போம். ஓகே.